எல்லாம் அல்ல நம்ம கருணாமூர்த்தியான பாபாவுக்கு ரொம்ப பிரீதி எது அப்படின்னா ஆரத்தி தாங்க. இன்னைக்கும் பாபாவுடைய பக்தர்கள் ஏனைய பேர் பாபாவுக்கு அவரக்காய் பிடிக்கும், பூண்டு சட்னி பிடிக்கும், ரவா கேசரி பிடிக்கும், அது பிடிக்கும், இது பிடிக்கும், தின்பண்டமாவே எல்லாரும் யோசனை பண்ணிட்டு இருக்கோம். ஆனா வாஸ்தவத்துல அந்த பகவானுக்கு எது பிடிக்கும் அப்படின்னா பாபான்னு சொல்லக்கூடிய பரமாத்மனுடைய கிருபையினால அவரது அடியார்கள் நமக்கு இந்த தேசத்துக்கு வழங்கியுள்ள ஆரத்தி பாடல்கள். ஆரத்தி பாடல்கள் தான் பகவானுக்கு ரொம்ப பிரீதியானது. ஏன்னா நானா சாஹேப் ஐயா அவருடைய மகளுக்கு பிரசவ ஏற்படும் பொழுது மாதவராவ் அட்கரால எழுதப்பட்ட ஆரத்தி சாயி பாபா சௌக்கிய தார ஜீவா சரணாரஜதலி தியாவா பக்தா விசாவான்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான பாடலை ராம்கேர் பூவா அவர்கள் மூலமா கொடுத்து அனுப்பி நானா சாஹேப் ஐயா அதை நல்லா தெளிவா பாடுறாரு. எப்படி பாடுறாருன்னா பக்தி பூர்வமா பாடுறார். ஏனோ தானான்னு பாடல. பாபா எப்படியாவது என்னுடைய குழந்தைய என்னுடைய பொண்ணை காப்பாத்து, அவருடைய வலிவேதனையில இருந்து ரட்சணை பண்ணுன்னு பாபாவால கொடுக்கப்பட்ட இந்த ஆரத்தி பாடலை பாடும் பொழுது அந்த வலிவேதனை எல்லாம் போகலையா? போனுச்சுதானே. அப்ப எவ்வளவு பெரிய விஷயம். பாபா சமாதி ஆனதுக்கு அப்புறம் எல்லாரும் நான் இறந்து போயிட்டு தான் நினைக்கிறாங்க. நீயாவது வந்து எனக்கு ஆரத்தி எடுக்க மாட்டியா அப்படின்னு லக்ஷ்மண் மாமா ஜோஷி கனவுல போய் கேட்டாரு நம்ம பாபா. அப்படின்னா குருநாதர் ஆரத்திக்கு எவ்வளவு ஒரு மரியாதை கொடுக்கிறாருன்றத நீங்க எல்லாரும் புரிஞ்சுக்கணும். பாபாக்கு எவ்வளவு அதுல பிரீதி இருக்கு, ஆசை இருக்குன்றத நீங்க எல்லாரும் உணரணும். அழகையினால பாபாக்கு 4 வேளை ஆரத்தி இருக்கு. காலை ஆரத்தி, மத்தியான ஆரத்தி, மாலை ஆரத்தி, இரவு ஆரத்தி. மராட்டியில சொல்லணும்னா காக்கட ஆரத்தி, மத்தியான ஆரத்தி, தூப் ஆரத்தி, சேஜ் ஆரத்தி. கட்டாயம் ஒவ்வொரு பாபாவினுடைய பக்தர்களும் பாபாவினுடைய ஆரத்தி வழிபாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்ங்கிறத அடியின் ரொம்ப வலியுறுத்துறேங்கிறதைய இந்த தருணத்துல சொல்லிக்கிறேன். ரொம்ப முக்கியத்துவமானது பாபாவினுடைய ஆரத்தி வழிபாடு. ஓம் சாய்ராம்.